ஜெகத்குருவே சரணம். மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு ஆத்மார்த்தமான நன்றிகளையும் வணக்கங்களையும் அவருடைய பொற்பாத சுவடுகளில் பணிவுடன் சமர்ப்பிக்கின்றோம். நீங்களும் உங்கள் குடும்பத்தால் இகபர சுகம், ஆனந்தம், ஐஸ்வர்யம், ஆரோக்கியம் அனைத்தும் பெற்று என்றென்றும் நல்வாழ்வு பெற வேண்டும் என்பதனையே பிரார்த்தனைகளாக குருராஜருடைய பொற்பாத சுவடுகளில் மீண்டும் சமர்ப்பிக்கின்றோம். ஒரு அற்புதமான ஆசிரமம். அந்த ஆசிரமத்தில் ஒரு குருநாதர் இருக்கிறார். ஆசிரமம்னாலே ஒரு குருநாதர் இருப்பார், பல்வேறு சிஷ்யர்கள் இருக்கிறாங்க. டெய்லி சத்சங்கம் நடக்கும். குருநாதர் உட்கார்ந்து உபதேசம் பண்ணுவார். நல்ல ஒரு அற்புதமான குருநாதர் அவர் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபராக ஒரு காலத்தில் ஒரு ஊரில் இருந்தார். இருந்தாலும் அந்த மாதிரியான நிகழ்வுகள் அவருக்குள்ளாக இந்த உலகத்தை பற்றி அறிஞ்சிக்கணும், இந்த பிறப்பை பற்றி அறியணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அவருக்குள்ள ரொம்ப அதிகமாக மேலோங்கி வளர்ந்ததால அவர் சந்நியாசத்தை ஏற்று அந்த என்லைட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க, அந்த ஞானம் அடைதல், அந்த விழிப்புணர்வு அடைதல் அப்படிங்கிறத எட்டி இருந்தார். அந்த சாமியார் தான் அந்த ஆசிரமத்தில் உட்கார்ந்து அவருடைய சீடர்களுக்கு போதனை சொல்லி கொண்டிருக்கிறார். அவர் உள்ள பேசிட்டு இருக்காரு. நீங்கள் வணங்குவதெல்லாம் மனிதனின் ஏற்பாடுகள் தான். ஒரு மனிதன் ஏற்பாடு செய்து வைத்ததை நேற்று முன்தினமோ, சென்ற வருடமோ, 10 வருடங்களுக்கு முன்போ, அவர் பேசுறாரு 50 வருடங்களுக்கு முன்போ, 100 வருடங்களுக்கு முன்போ ஒரு மனிதனால் ஏற்பாடு செய்ததைத்தான் நீங்கள் வணங்கி கொண்டிருக்கிறீர்கள். சிஷ்யர்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சிஷ்யர்களுக்கு பின்னாடி பொதுமக்களும் உட்கார்ந்து அதை கவனிச்சுட்டு இருக்காங்க. எல்லாம் நம்முடைய சிந்தனையின் பால் எல்லாம் நமக்குள்ளாகவே இருந்து கொண்டிருக்கிறது. உனக்கு இன்ன நேரத்தில் இன்னென்ன நடைபெற வேண்டும் என்று அந்த இறைவனால் எழுதப்பட்ட விதியாக உனக்குள் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த இயக்கத்தின்படிதான் உன்னுடைய வாழ்வு சென்று கொண்டிருக்கிறது. மனிதனின் ஏற்பாடுகளைத்தான் நீ வணங்கி கொண்டிருக்கிறாய். ஏன்னா இவர் யோக மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சன்னியாசி, ஒரு குருமார். அவர் சொல்லிட்டு இருக்காரு. சிஷ்யர்கள்லாம் இதில் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சிஷ்யன் பார்க்குறான், என்னடா குரு இப்படி சொல்றாரு அப்படின்னு. பேசக்கூடாது, அவர் சொல்றதை கேள் அப்படிங்கிறான். குரு விழிப்புணர்வை அடைந்தவர். அவர் அதுல ஒரு சிஷ்யன் இருக்கலாம், சாரதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஷ்யன். சாரதி ரொம்ப ஒரு அற்புதமான சிஷ்யன். குரு மேல ரொம்ப பக்தி அவருக்கு. எது நடந்தாலும் குருவின் சார்பாக நடக்குது. ஒரு தண்ணிக்காக நடக்குது, தண்ணி குடிக்க போறோம் அப்படின்னா கூட அந்த தண்ணீர் அப்படிங்கிறது குருவின் கட்டளையால் நாம் அருந்த நமக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சீடன் அவன். அந்த அளவுக்கு குரு பக்தி இருக்கக்கூடியவங்க. குருநாதருக்கும் தெரியும், நிறைய சிஷ்யர்கள் அங்க இருந்தால் கூட இந்த சாரதி இந்த குரு பக்தியில அவனை அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படிங்கிறத அந்த குருநாதர் நன்கு அறிவார். ஒரு நாள் எதேச்சா உட்கார்ந்து அவர் இந்த சிந்தனை பண்ணிட்டு இருக்காரு. உட்கார்ந்துட்டு அது எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியானத்தில் உட்காருவார். அவர் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அந்த சிஷ்யன் சாரதியினுடைய நினைவு அவருக்கு வருது. சாரதி இன்னும் 7 நாட்களில் ஒரு சர்ப்பம் தீண்டி, ஒரு பாம்பு கடித்து அவன் இறந்து விட வேண்டும் அப்படிங்கிறது அவனுடைய விதி. அந்த விதியை மாற்ற முடியுமா அப்படின்னா மாற்ற முடியாது அப்படிங்கிறது தான் குருஜியுடைய ஆணித்தரமான ஒரு எண்ணம். அதான் சொல்லியிருக்காரு, ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு காலகட்டத்தில் என்னென்ன நிகழ்வுகளை அனுபவிக்க வேண்டும் என்பது தலைவிதியாக இருக்கும் பட்சத்தில் அனுபவித்துதான் தீர வேண்டும். நீங்க உட்கார்ந்து சால்ஜாப் வேலையெல்லாம் காமிக்க முடியாதீங்க, அனுபவித்துதான் ஆக வேண்டும் அப்படிங்கிறத பல சத்சங்கங்களில் அவர் சொல்லியிருக்கிறார். குருபக்தி அது வெல்லக்கூடியது. அதை பற்றி தான் நம்ம சொல்ல வர போறோம். குருநாதருக்கு சாரதியின் மேல் ஒரு கரிசனம் வந்துச்சு. என்னடா இது, சாரதி எவ்வளோ பெரிய சீடன் தான் நம்ம கூட இருக்கோம், எது செஞ்சாலும் நம்ம ஞாபகத்திலே செய்வானே, எது ஆற்றினாலும் குருவின் சிந்தனையுடன் அவன் ஒரு செயலை ஆற்றி கொண்டிருக்கிறானே, அவனுக்கு இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் வரலாமா? பகவானிடம் நான் பிரார்த்தனை பண்ணி நடக்கப்போ ஒரு எண்ணம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு குருநாதர் என்ன பண்றாரு, சாரதியை கூப்பிடுறாரு. சாரதியை அழைத்து வாருங்கள் அப்படின்னு சாரதி வர. சாரதி சொல்லுங்கள் குருதேவா அப்படிங்கிறாரு. சாரதி, நீ ஒரு 7 நாட்களுக்கு உன்னுடைய சொந்த ஊருக்கு சென்று உன் தாய் தந்தையை சந்தித்து அந்த தாய் தந்தையரோடு இருந்து அதன் பிறகு இங்கு வா. ஏன்னா இவர் அந்த ஞான திருஷ்டியில் உணர்ந்தது என்னன்னா, 7 நாட்களில் இன்றிலிருந்து அன்றிலிருந்து
சர்ப்பம் தீண்டி இறக்க போகிறான் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல பாயிண்ட் கவனிங்க. சர்ப்பம் தீண்டி இறக்க போகிறான்ற ஒரு விதி சாரதிக்கு இருக்கிறது. ஆனா சாரதின்ற அந்த சீடன் வந்து குருபக்தியில் வந்து அவனை வந்து வெல்லவே முடியாத அளவுக்கு குருபக்தியாக இருந்து கொண்டிருக்கிறான். ஆமாங்க, நாம கூட இருக்கோம்னா சரணாகதி பக்தி பத்தி நம்ம சொல்றோம்ல. சரணாகதி பக்தினா எது நடந்தாலும் சரி, நிறைய வந்து கோடிகள் புரள்றது, அதுக்கப்புறம் பெரிய வந்து ஒரு டாம்பிகமான வாழ்க்கை வாழறது, இல்லை செல்வ செழிப்போடு இருப்பது, இது மட்டும் அருளுக்கு உகந்தது நிச்சயம் அப்படிங்கிறது கிடையாது. அந்த மாதிரி எது கிடைத்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, குருவே உன்னுடைய அருளாலும் ஆசிகளாலும் கிடைத்து கொண்டிருக்கிறது குருராஜா. இன்னைக்கு எனக்கு இது கிடைச்சது, எனக்கு இந்த மாதிரியான நிகழ்வை நான் சந்தித்தேன், இந்த மாதிரியான சோதனையை நான் ஆட்கொண்டேன், இந்த மாதிரியான உடல் உபாதியால் நான் பாதிக்கப்பட்டேன், இவை எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்றதெல்லாம் தெரியாது. இந்த உலகத்தில் நான் பிறந்து விட்டேன், பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய கடமையை ஆற்றிக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை எந்த திசையில போகுன்றது எனக்கு தெரியாது. ஆனால் நான் செல்லக்கூடிய திசை நீங்கள் காண்பிக்கக்கூடிய திசையாக இருக்கணும் குருராஜா அப்படின்னா நம்ம குருராஜர்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். தட் இஸ் சரணாகதி, அப்சல்யூட் சரண்டர். சரணாகதி அடைஞ்சிட்டு போயிட்டே இருக்கணும். அதில் வந்து வேற தாட்டே வரக்கூடாது, அதில் வேற வந்து டிஃப்ரெண்ட் தாட்லாம் வரக்கூடாது. எடுத்துட்டோம், சபதம் எடுத்துட்டோம், நாம் வாழ்கின்ற வாழ்க்கை குருராஜர் அருளி கொண்டிருக்கிறார், மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் நமக்கு வழிநடத்தி கொண்டிருக்கிறார், நான் அவருடைய பொற்பாத கமலங்களில் சரணாகதி அடைந்திருக்கிறேன், எனக்கு லட்சியம் வந்தாலும் சரி, ஒன்றுமே இல்லை என்றாலும் சரி, வாழ்வில் உயர்ந்தாலும் சரி, இல்லை அடிமட்டத்திற்கு தாழ்ந்தாலும் சரி, எது எப்படி நடந்தாலும் என் உள்ளம் என்றென்றும் குருராஜரையே நினைத்து கொண்டிருக்கும், அவரின் மேல் ஆத்மார்த்தமான பக்தியை வைத்து சரணாகதியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் சொல்லிட்டு நாம தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை என்ன நடக்கணும்ன்றத நிச்சயமாக 100% அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த மாதிரி ஆத்ம பக்தர்களுக்கு இதுல என்னன்னா நிதானம் தான் வேணும். கொஞ்சம் நம்ம வந்து நிதானமா இருக்கணும், அவசரப்படக்கூடாது, அப்படியே போயிட்டே இருக்கணும். அவருக்கு ஆற்றக்கூடிய இப்ப கூட வந்து சுவாமியுடைய ஆராதனை வைபவம் வரவிருக்கிறத பற்றி நம்ம அடுத்தடுத்த பதிவுல வந்து பார்க்க போறோம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம். அதனால அந்த சரணாகதி பக்தியோடு இருக்கணும். மறுபடியும் அந்த கதைக்கு வர அகைன் பேக் டு தட் ஸ்டோரி. இப்போ என்னாவது சீடனை கூப்பிட்டு குரு சொல்றாரு, சாரதி நீங்களுடைய தாய் தந்தரை பார்த்து ஒரு 7 நாட்கள் அங்கிருந்து விட்டு 8வது நாள் கிளம்பி நீங்க வா அப்படிங்கிறாரு. சாரதி வந்து குரு சொன்னா மறுபேச்சு கிடையாது. இல்லை குருவே நான் இங்கேயே இருக்கிறேன் போல, நான் ஏன் போனோம், நோ கொஸ்டின். குரு கிட்டால கேட்க மாட்டார் அவரு. உத்தரவு குருவே, நீங்க சொன்னா உத்தரவு, நான் சென்று வருகிறேன்னு சொல்லிட்டு சாரதி கிளம்பி அவருடைய சொந்த ஊருக்கு நடைபயணமாக ஒரு காட்டு வழியா போறார். போயிட்டே இருக்கும்போது வானம் இருண்டு அப்படியே மழை பொழிய ஆரம்பிக்கிறது. அந்த தூறல் வருது. அந்த தூறலில் நனைந்து கொண்டே அந்த காட்டின் வழியாக அந்த சருகுகளை மிதித்து கொண்டே அப்படியே நடந்து போயிட்டே இருக்காரு. மழை வேகமா வந்துடுது. வேகமா வரும்போது பார்த்தா ஒரு மரத்தடியில ஒதுங்கி நிற்கிறார். மழை வேகமா வந்து அந்த தண்ணீர்லாம் கீழே வந்து அப்படியே எல்லாம் அந்த தண்ணீர்லாம் அப்படியே எல்லாம் கலெக்ட் ஆகி அப்படியே சிறு ஓடையாக அப்படியே ஸ்டார்ட் ஆகி அப்படியே வருது. இவர் நின்று கொண்டிருக்கக்கூடிய இடத்தின் பக்கத்தில் ஒரு எறும்பு புற்று இருக்கிறது. எறும்பு புற்று தெரியல உங்களுக்கு? அந்த எறும்பு புற்றுக்குள்ள நிறைய எறும்புகள் வந்து வேக வேகமாக போயிட்டு வந்துட்டு அப்படி மேலே உள்ள போயிட்டு வந்துட்டு இருக்கு இந்த மழை வர்றதுனால. இவர் பார்த்து ஒவ்வொரு உயிரையும் அதில் தன்னுடைய குருநாதர் இருக்கிறார் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பு உள்ளம் தான் இந்த சாரதி. அவ்வளவு எறும்புகள் இருந்தால் கூட அந்த ஒவ்வொரு எறும்பின் உள்ளத்திலும் அந்த ஆன்மாவிலும் என்னுடைய குருநாதர் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இவற்றை நான் எப்படியாவது காப்பாற்றியே தீரணும்னு சொல்லிட்டு இவருடைய மேலாடை, இவருடைய வேட்டி இதெல்லாம் எடுத்துட்டு என்ன பண்றாரு, அதை வந்து ஒரு அங்க இருக்கக்கூடிய ஒரு கிளையை உடைத்து அந்த தண்ணீர் வரக்கூடிய பாதையை அடைத்து அதன் மேல் இவருடைய அந்த துணிகள் எல்லாம் போட்டு மண்ணெல்லாம் வச்சு ஒரு மடை மாதிரி கட்டுறார். அந்த தண்ணீர் வந்து அந்த கலெக்ட் ஆகி வரக்கூடிய தண்ணீர் அந்த எறும்பு புற்றின் மீது வந்து அந்த எறும்பு புற்று கரையாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த எண்ணத்தில் தன்னுடைய குருநாதர் ஒவ்வொரு உயிரிலும் இருக்கிறார், ஒவ்வொரு உயிரையும் என்னுடைய குருநாதராக பார்த்து கொண்டிருக்கிறேன். நம்ம கூட எங்கன்னா போறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கீங்க, இல்லை கார்ல போயிட்டு இருக்கீங்க, யாருன்னா வந்து ஐயா அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுங்க, உங்களிடம் என்ன இருக்கிறதோ, என்ன உங்களால் தர முடியுமோ நிச்சயமாக அவர்களுக்கு உதவி செய்து விடுங்கள். அவரை ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க. நீங்கள் ஜட்ஜ் பண்ணாதீங்க. நல்லா தானே பாருங்க, கை கால் நல்லா தானே இருக்கு, நல்லா திலகாத்திரமாக தானே இருக்கான், இவன் எதுக்கு நம்மக்கிட்ட கேட்குறான், இவனுக்கேன்னு தரணும், அதெல்லாம் தேவையில்லை. குருநாதரிட்ட கட்டளையாக
அந்த உருவத்தில் என்னுடைய குருநாதரும் நிச்சயமாக ஏதோ ஒரு காரண காரியத்திற்காக இந்த இடத்தில் அவனை அனுப்பியிருக்கலாம் அப்படிங்கிறத யோசித்து, ₹1 நீங்க பெருசால அள்ளிலாம் கொடுக்க வேணாம், உங்களால் என்ன முடியுமோ அதை அவர்களுக்கு அந்த உதவிகளாக பண்ணுங்கள். இதை தான் சாரதி பார்க்கிறார். அந்த எறும்புகள் ஒவ்வொரு எறும்புலையும் தன்னுடைய குருநாதர் இருக்கிறார் அப்படின்றத சாரதி இந்த இடத்துல பார்த்து, தண்ணீர் அந்த மடை கட்டி தண்ணீர் மாற்று பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. மழை பயங்கரமா பெஞ்சிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா இந்த எறும்புகள்லாம் ஒரு சேஃபர் ஜோனுக்கு போயாச்சு. எல்லாம் கொஞ்ச நேரத்துல உள்ள இருந்து ஒரு விஷப்பாம்பு வெளியில வருது. இந்த விஷப்பாம்பு தான் சாரதியின் உயிரை பறித்திருக்கக்கூடிய அனுமதி பெற்றது. அனுமதினா ஆர்டர் அதுக்கு தான் இருக்குது. அந்த உயிரை பறிக்கக்கூடிய அந்த அந்த ஆர்டர் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணுது, வெளியில வருது. வெளியே பார்த்து மழை பெய்யறதுனால இந்த சாரதி போட்டு இருக்கக்கூடிய அந்த மடை இருக்கு இல்லையா, அந்த கிளை வைத்து மேலே துணி போட்டுலாம் ஒரு மடை மாதிரி கட்டியிருக்காரு இல்லையா, அது மேலே ஏறி அப்படியே ஒரு வழி கிடைச்சிருச்சுன்னு அப்படியே ஏறி வெளியில போயிடுது. அவ்வளோதான். சாரதியும் அவருடைய வீட்டுக்கு போறாரு. 7 நாள் சாரதிக்கு தெரியாது இந்த விஷயம். அவர் வீட்டில் இருக்காரு, அம்மா அப்பா கூட இருக்காரு. 7 நாட்கள் மிகுந்த சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறார். 108வது நாள் குருநாதரை பார்க்க வரார். குருவே அப்படிங்கிறாரு. சாரதி ஆச்சரியமாயிடுது குருக்கு. எப்படி இது சாத்தியமாயிற்று அப்படின்னு யோசிக்கிறார். யோசிச்சு, நீ போகும்போது என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறார். அப்போ நடந்த அந்த நிகழ்வுகளை எல்லாம் சாரதி எக்ஸ்பிளைன் பண்ணுறார். குருநாதா, குருதேவா, ஒவ்வொரு உயிரிலையும் உங்களை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் வேற எதுவும் சிந்திப்பது கிடையாது. இந்த மாதிரி நடந்ததுன்னு குருநாதருக்கு அப்போதுதான் ஒன்றை உணர்ந்தார். அவருடைய குரு பக்தி, சாரதியினுடைய குரு பக்தி, சாரதிக்கு வரவிருந்த அந்த மிகப்பெரிய உயிரை பறித்து சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆபத்தை லகுவாக்கி மிகுந்த எளிமையாக்கி அந்த சர்பத்தை வேறு திசையில் செல்ல வைத்து விட்டது. அப்போ இந்த இடத்துல என்னாச்சு பாருங்க, அந்த குரு பக்திக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்குங்க இருக்கு. அந்த குரு பக்தி நீங்க வச்சுட்டு அந்த லவ், அஃபெக்ஷன், அன்ஷேக்கபிள் ஃபெய்த், அவர் மேல் நாம் வைக்கக்கூடிய அப்சல்யூட் சரண்டர், இதெல்லாம் தாங்க. இதெல்லாம் வச்சா நம்ம நிறைய கதை கேட்கலாம், நிறைய மகிமைகள் கேட்கலாம். இங்கே இது நடந்தது, அங்கே நடந்தது, இது நடந்தது. நீங்கள் எந்த மகிமைக்கு ஆட்பட்டீர்கள்? உங்களுக்கு என்ன அனுகிரகம் குருராஜரிடமிருந்து கிடைக்கப்பட்டது? உங்களுடைய சோதனை காலங்களிலும் வேதனை காலங்களிலும் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் உங்களுக்கு எவ்வாறு அந்த அனுகிரகத்தை பெற்றார்? இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு நெஞ்சமும் குருநாதருடைய பரிபூர்ண அருளையும் ஆட்சிகளையும் பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஒரு ஆத்மார்த்தமான தாழ்மையான வேண்டுகோள். குருராஜருடைய பொற்பாத கமலங்களில் பணிவுடன் சமர்ப்பிக்கின்றோம். சீர்ஷாரவிந்தம் திருமுடி தாமரை ராகவேந்திர